குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். இப்ப வந்து பெரும்பான்மையான அந்த இந்து மதத்தில் பற்றுக்கொண்ட எல்லோருமே பிரயாக்ராஜ்ல வந்து கும்பமேளா அங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே 5 கோடி பேர் வந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ 40 கோடி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா அது 45 நாள் நடக்கும். இப்போ இன்னைக்கு 3வது நாள் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி வந்து நிறைய வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. வெளிநாட்டுல ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க, ஸோ நம்ம ஊர்ல கூட டாக்டர் படிச்சவங்க, ஐஐடியில இருக்கிறவங்க, இவங்களாம் வந்துட்டு. ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியாது. அவங்க கிட்ட கேட்கும்போது, பேக்ரவுண்ட் கேட்கும்போது அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? நான் வந்து ஐஐடியில படிச்சேன். என்னது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எப்படி இது பிடிச்சி இழுக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இல்லையா? அவங்க வந்து சீக்கிரமாக இது ஒண்ணும் இல்லைன்னு உணர்றாங்க. இல்ல ஜென்ரலா ஐஐடி இருக்கிறோம், இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும், இப்படித்தான் நினைப்பாங்க. ஆனா அதை தொட்ட உடனே அவங்களுக்கு அது விரக்தியை கொடுக்குது. இவ்வளவுதானா, நம்ம வாழ்க்கை இப்படியே தான் இருக்க போதா அப்படின்னு டக்குன்னு வெளில வந்துடுறாங்க. எந்த அளவுக்கு சீக்கிரமா வராங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ரஜினிகாந்த் மாதிரி கடைசி வரைக்கும் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க நிலைமை பாவம் இல்லையா? ஒரு லெவலுக்கு மேல காசு காசுன்னு மாட்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எப்பவோ நான் வருவேன், வெளில வந்துருவேன், இமயமலைக்கு போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவரால் வர முடியல. சோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தூக்கி கடாசிட்டு வந்திருக்கிறாங்க. வெளிநாட்டுல இருந்து ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலா அங்க இருந்து இந்தியாவுக்கே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வெளி உலகத்து விஷயம் எல்லாமே உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். இது வந்து சாதாரண ஸ்நானம் கிடையாது, சும்மா மூழ்கி எழுந்திருக்கிறது கிடையாது. இது வந்து ஞானத்தில் மூழ்கிறது அப்படின்னு நம்ம ஞானத்தை சொன்னாங்க. அது ஆச்சரியமா இருந்தது. சோ இங்க என்ன அப்படின்னா, நான் யாருன்னு உணர்றது. நம்ம இந்த உடம்பு கிடையாது, ஆத்மா அப்படின்றாங்க. ஆனா ஆத்மா எங்க இருக்கும் அதெல்லாம் அவங்க சொல்லல. ஒருவேளை அங்க பிரம்மகுமாரி ஸ்டாலுக்கு போய் கூட அவங்க சொல்லியிருக்கலாம். சோ இதை சொல்லியிருந்தாங்க, அவ்வளவுதான் சொல்லியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பேர் அங்க போறாங்க. சோ அதே நேரத்தில் வந்து நம்ம தமிழ்நாட்டின் ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய ஈஷா யோகா சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் வந்து அவரும் இதை பற்றி ஆக்சுவலா டெய்லியுமே பேசிட்டு இருக்கிறாரு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 21 நாளாவது அங்க தங்கணும். 48 நாள் அங்க தங்குவாங்க. பட் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு எல்லாம் அப்படியே ரொம்ப பிஸி வேர்ல்டா இருக்கனால அப்படி போயிட்டு ஒரு 2-3 நாள் தங்கிட்டு வந்துடுறாங்க. அது போறதும் எதுக்கு போறாங்கன்னா, நாகசாதுவோட செல்ஃபி எடுக்க போறாங்க. ஸோ நாகசாதுன்றது நிர்வாண துறவிகள், அகோரிகள். ஸோ அவங்களோட செல்ஃபி எடுக்கிறதுக்கு தான் போறாங்க. அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே. நம்மளுமே ட்ரெஸ்ஸு கீழே நிர்வாணமா தானே இருக்கிறோம். இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு 21 நாள் முன்னாடியாவது நம்ம போயிடணும். சாரி 21 நாள் இருக்கு. ஆக்சுவலா அப்படி சொல்லல. என்ன சொன்னாருன்னா, 21 நாளைக்கு முன்னாடியில இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணுமா அங்க போறதுக்கு. அவர் சொல்லும்போதே ஒரு வாரம் கேப் தான் இருக்குது. சரி பரவாயில்ல. இப்பயாச்சும் என்ன பண்ணுங்கன்னா, காலையிலயும் சாயங்காலமும் அதாவது சூரியன் நல்லா மேல வர்றதுக்கு முன்னாடி, சூரியன் ஓரளவுக்கு மறைந்த பிறகு இந்த 2 வேளையும் 21 நிமிஷம் ஓம் நம சிவாய அதை சொல்றாரு. அதுவும் ஓம் சொல்லக்கூடாதான், ஆம் நம சிவாயன்னு சொல்லணுமா. சோ அது இப்ப அவர் வந்து ஒரு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா, அவர் சொல்றத வேத மந்திரமா இந்து மதத்தினர் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பெரும்பாலும் பாருங்களா, ஆம் நம சிவாயன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே. சரி, இப்ப இந்த மாதிரி 21 நாள் சொன்னா என்ன ஆகும்? அதே மாதிரி அங்க போயுமே இதேதான் சொல்றாரு. 21 நாள்ல அதுல என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே அவர் வந்து சயின்ஸோட சேர்த்துதான் பேசுவார் இல்லையா? ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படின்ற ஒண்ணு இருக்கிறதாக அவர் நம்புற மாதிரி அவர் எந்த பேச்சுமே தெரியல. ஆனா சிவனுடைய சிலை வைக்கிறாரு, எல்லாம் வைக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, 2 தண்ணீர் நிலைகள் வந்து சந்திக்கும் போது, ஒரு குறிப்பிட்ட வேகத்துல சந்திக்கும் போது, வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அதுல ஒரு 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 வித்தியாசமான ஒரு சக்தி எழும்புது இல்லையா? எப்படி சிவராத்திரில உட்கார்ந்துட்டு இருந்தா அப்படியே பிரபஞ்ச சக்தி முதுகுவழியா இறங்குதுன்னு சொன்னாரோ, அதே மாதிரி இதையும் ஒண்ணு சொல்றாரு. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் யாரும் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க போறது கிடையாது இல்லையா?
ஸோ அதனால இதையும் சொல்லிட்டாரு. ஸோ அப்ப அது தானா நடக்கிறத நாம ஏன் அதுல பயன் பெறக்கூடாது அப்படின்ட்டு அவரும் போயிருக்காரு இப்ப. சரி, இப்ப இந்த 21 நாள் 21 நிமிஷம் ஓம் நம சிவாய சொன்னால், அல்லது 45 நாள், இது ஒரு 21 நாள் சேர்த்தே சொன்னா கூட, ஒரு 60, 65 நாள் சொன்னா கூட என்ன ஆகும் அப்படின்னா, ஈஷா யோகாவுடைய அடிப்படையே இதன் ஆதாரத்தில் தான் இயங்குது. அவங்க கத்துக் கொடுக்கிற ஒரு பயிற்சியும் நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்குள்ள மாற்றம் நிகழும். அது என்ன மாற்றம்னு அவங்களும் சொல்ல மாட்டாங்க. நடந்தா சந்தோஷம். அப்படி எல்லாருமே, இவருன்னு இல்ல, எல்லாருமே இதுதான். அந்த மாதிரிதான் 21 நாள் நடந்தால் மாற்றம் நிகழும். அது என்ன மாற்றம்? இத படிச்சா என்ன மாற்றம் நடக்கும்? பாஸ் ஆவ. பாஸ் ஆனா என்ன மாற்றம் நடக்கும்? நல்ல வேலை கிடைக்கும். இதுக்கெல்லாம் தெளிவா இருக்குது இல்ல. ஆன்மீகத்துல ஏன் அப்படி இல்ல? ஏன்னா அவங்களுக்கே தெரியாது என்ன ஆகும். அது அது ஒரு பக்தி மாதிரி தான். கோயிலுக்கு போறோம். குறைஞ்சபட்சம் பக்தியிலேயாவது ஒரு நோக்கத்தோட போறவங்க இருக்கிறாங்க. என்ன கேட்டா அவங்க புத்திசாலிகள். நிறைய பேர் அவங்கள மட்டமா சொல்லுவாங்க. என்ன கடவுள் கிட்ட போய் இது குடு, அது குடுன்னு கேட்கிறீங்க. அவருக்கு தெரியாதா? சரி, அவருக்கு தெரியுது, தெரியல, அது வேற விஷயம். அவங்க கேட்கறதுக்காக போறாங்க. நீங்க எதுக்கு போறீங்க? அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்குது. நீங்க எதுக்கு போறீங்க? இல்லையா? இது என்னன்னா, எங்க ஊர்ல எல்லாம் கிராமத்துல ஆற்று திருவிழா நடுவுல நிறைய நதி கிடையாது. அது ஒரு ஊற்று மாதிரி அப்படியே போய்க்கிட்டே இருக்கும் தண்ணி. சோ அப்ப என் கூட வந்த ஒரு பையன், நானு, பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க எல்லாம் ஒண்ணா போறோம் சின்ன வயசுல. அப்ப போகும்போது ஒருத்தர் போய் கால கழுவிட்டு வந்தாரு. உடனே இந்த பையன், என்ன எல்லாரும் கால் கழுவுறாங்க, நானும் போய் கால் கழுவுறேன். உடனே பக்கத்துல இருந்த அக்கா சொன்னாங்க, அவங்க டாய்லெட் போயிட்டு கால கழுவுறாங்க. இவன் எதுக்கு போய் கால கழுவுறான்? அந்த மாதிரி தான் இப்ப நடந்துட்டு இருக்குது இல்லையா? அவனுக்கு லட்சியம் இருக்குது. நீ சும்மா போய் கால கழுவிட்டு வரேன்னா இந்த மாதிரி தான். ஆனா பாக்குறதுக்கு இவங்க பேசுறது புத்திசாலித்தனம் மாதிரி இருக்கும். நான் கடவுள் கிட்ட எதையுமே கேட்டது இல்ல. அப்புறம் எதுக்கு அங்க போய் நிக்கிற? விஜய் அந்த முதல்ல ஒரு அந்த பிளஸ் டூ மாணவி ஏதோ ஒண்ணு கொடுத்தாரு இல்லையா? பிளஸ் டூ படிச்ச அதிக ரேங்க் எடுத்தவங்களுக்கு ஏதோ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஏதோ அரிசி கொடுத்தாரோ ஏதோ ஒண்ணு கொடுக்குறாரு. அப்போ ஒரு பொண்ணு வருது. எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து இப்படி செல்ஃபி எடுக்குது. அவரும் இப்படி சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு இதை எடுக்கிற போகுது. வேணாம்மா அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்குமா நீ வந்தன்ற மாதிரி இருக்குது. இங்க குடுக்கறதுக்கு தான் அவர் அங்க இருக்கிறாரு. அங்க வந்து நடிகராவே பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி உண்மையிலே திருப்பதிக்கு இதுக்கோ வேண்டுதல் வச்சு போறவங்க என்ன கேட்டா புத்திசாலி. ஒண்ணுமே இல்ல, நான் போயிட்டு வரேன் அப்படின்றவங்க வந்து இத பெரும்பாலும் மட்டமா பேசுவாங்க. பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள்லாம். கடவுள் கிட்ட போய் பிசினஸ் பண்றீங்களா? மின்சார கனவு படத்துல கூட வரும். தேவனோடு நீ வந்து கர்த்தரோடு நீ வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இப்ப என்னதான் பண்ணணும் இல்லையா? டாக்டர் கிட்ட நான் சும்மா பாத்துட்டு போவேன். அந்த டாக்டர்னா கடுப்பாயிட மாட்டாரு. ஏந்துடுறேன், நான் என்ன வேலை வெட்டி இல்லாத மாதிரி இருக்கேன் சொல்ல மாட்டாரு. அதாவது பிரதர், அதான் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும் இல்லையா? அது அவங்கவங்க பண்ணணும். அது தேடிதான் நம்ம போவோம். டாக்டர், வக்கீல், டீச்சர், அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும். அப்ப கடவுள்னு இருந்தாருன்னா எதுக்கு அவர்கிட்ட போறோம்? ஒரு காரணம் வேணும். அவருடைய தொழில்னு ஒண்ணு இருக்குல்ல. கரெக்ட். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? ஏன்னா கடவுள் கிட்ட போய் நீங்க செல்ஃபி கூட எடுக்க முடியாது. கேமரா நாட் அலோட் எந்த கோயிலுமே. எதுக்குதான் போறீங்க? அந்த சிலைகள் எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கும், போட்டோஸ் இருக்கும். எல்லா இடத்தோடைய சிலைகளுமே போட்டோஸ் பெரும்பான்மையான கோயில் இது இருக்கும். ஓகே, அப்ப பிரமிப்பை பாக்குறதுக்காக போறீங்களா? குறைஞ்சபட்சம் அந்த லட்சியமாவது இருக்கட்டுமே. இல்ல நான் போறேன்னா அந்த மாதிரிதான் இந்த 21 நாள்ல ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அதை சொல்லுங்க. நோய் குணமாகுமா? ஏழ்மை போயிடுமா? ஏதோ ஒண்ணு இருக்கணும்ல. நிறைய பேர் ஈஷா யோகாவுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். அந்த பேசிக் கிளாஸ்லயே வந்து கிறிஸ்தவ மதத்துல சாட்சி சொல்ற மாதிரி அவங்களும் வந்து டெஸ்டிமோனி கொடுப்பாங்க. இங்க வந்தேன், எனக்கு ஆஸ்துமா சரியாச்சு. சரி, இதுக்காக பண்றேன்னு சொல்லுங்க. சொன்னா என்ன ஆகும்? இப்ப அதுக்காக போறது போல இருக்கு இதுன்ட்டு மத்தவங்களும் போக மாட்டாங்க.
அவருக்கும் தெரியாது இது பண்ணாத ஆகும்ட்டு. இவங்களுக்கு வந்துட்டு ஓ இது வந்துடுச்சு. இல்ல பிரதர், அதாவது அவங்கவங்க மனசுக்குள்ள தீர்மானிச்சுக்கலாம். அவங்கவங்க ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா, சிலப்போ அதை பண்ணும்போது அவங்களுக்கு சால்வ் ஆகலாம். 100ல ஒரு 20% சால்வ் ஆகும் பொழுது ஓ இதனால ஏதோ நடக்குது போல அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படித்தானே எல்லாமே. கண்டிப்பா இது கிடையாது இல்ல, கான்பிடன்ட் கண்டிப்பா இதுதான் நடக்குங்கிற தியரி கிடையாது இல்ல. கிடையாது, எதுவுமே தெரியாது. இப்ப பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அதான் சொன்னாரு. என்ன பயன் அடைஞ்சிருக்காங்க? நிறைய பேருக்கு நோய் குணமா இருக்குது இந்த மாதிரி சொல்றாரு. நோய் குணமாக்குறதுக்காக வாங்கன்னு அவர் எப்பவுமே விளம்பரம் பண்ணலையே இல்லையா? அப்ப எதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்க? வந்தா இதெல்லாம் ஆகும். இன்னொருத்தருக்கு நிறைய கடன் எல்லாம் அடைஞ்சிருக்கு. அப்ப கடன் அடையிறதுக்காக வாங்கன்னு நீங்க கூப்பிட்டீங்களா? அல்லது கடன் அடைச்சவங்களும் உங்ககிட்ட வந்தா சரி பண்றீங்களா? கேரண்டி கொடுக்க முடியுமா? இல்லையா? அப்ப கண்ணை மூடிட்டு ஒண்ணு பண்றோம். பண்ணும்போது ஒண்ணு நடந்தா ஓகே இது என்னால் தான் நடந்துச்சுன்னு சொல்லிக்கிறது. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இந்த ஓம் நம சிவாய சொன்னால் 21 நாள் 21 நிமிஷம். அவரு சொல்ல வேணாம் பிரதர், பக்தர்களே சொல்லுவாங்க. அவர்கிட்ட போறவங்களே, இவர்கிட்ட போனேன்பா எனக்கு நோய் சரியாயிடுச்சு, இவர்கிட்ட போனேன்பா கடன் அவ்வளவுதான். இப்படிதான் ஃபேமஸ் ஆகுறது. ஃபேமஸ் ஆக்குறதே பக்தர்கள் தான். கரெக்ட். கோயிலுமே ஃபேமஸ் ஆகுறது பக்தர்கள்னாலதான். ஒரு சில கோயில்கள் தான் ஃபேமஸ் ஆகுது இல்லையா? அதுக்கு பின்னாடி ஒரு சில ரகசியம் இருக்கு, ஆன்மீக ரகசியம். பட் அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி 21 நாள் 21 நிமிஷம் இல்ல, 24 மணி நேரமுமே கூட அவங்க ஓம் நம சிவாய சொன்னாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது. ஏன்னா நாம 63 வருஷம் இதை சொல்லிட்டு இருக்கோம். சாரி 63 வருஷம்ன்றப்பாங்க, 63 ஜென்மங்களாக கடுமையான பக்தி பண்ணிருக்கிறோம். அதோடைய பலன் என்ன தெரியுமா? இப்ப எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாரு. எல்லாத்தையும் இழந்து இருக்கிறோம். 63 ஜென்மத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா? பாக்குறீங்களே ராஜராஜ சோழன் கோயில், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது வெறும் கல்லு கோயில் தான். தங்கத்திலே இந்த மாதிரி கோயிலை கட்டுற அளவுக்கு பணக்காரரா இருந்தோம். சோமநாதர் ஆலயம் அப்படிதான் கட்டினாங்க ஃபர்ஸ்ட். அதை கொள்ளையடிக்கதான் முகமது கஜினி வந்து கொள்ளையடிச்சிட்டு இடிச்சிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பல முறை அதை ரீபில்ட் பண்ணி இப்ப பாக்குறது லேட்டஸ்டா கட்டினது, அவ்வளவுதான். அவ்வளவு பணக்காரரா இருந்த நாம ஓம் நம சிவாயா அல்லது மற்ற பக்தி எல்லாம் பண்ணி அனைத்தையும் இழந்து கிடக்கிறோம். அப்ப இருந்த ஆரோக்கியம் இல்ல, அழகு இல்ல, மெயினா புத்தி இல்ல இல்லையா? அப்ப நாம சிவனைத்தான் வழிபட்டோம். அதுக்கு பிறகு லட்சுமி நாராயணனை வழிபட்டோம். அதுக்கப்புறம் நிறைய தேவதைகளை வழிபட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனுஷங்களை எல்லாம் வழிபட ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் கலியுக மனுஷனை, காமத்தினால பிறந்த மனுஷனை வழிபடுறோம். தேவதைகள் காமம் இல்லாமல் பிறந்தவர்கள் இல்லையா? இதே பூமி சொர்க்கமாக 5000 வருடம் முன்பு இருக்குது. 2500 வருடமாக சொர்க்கமாக இருக்கும்போது வாழ்ந்தவர்கள் தான் இந்துக்கள் வழிபடக்கூடிய தேவதைகள். அங்க காமம்னா என்னன்னே தெரியாது. அவ்வளவு பரிசுத்தமா இருந்ததுக்குதான் அவங்களுக்கு மகிமை. கோயில் கட்டி வணங்குறோம். அது தப்பு கிடையாது. ஏன்னா கடவுளுக்கு ஈக்குவலா தூய்மையா இருக்கிறாங்க. இவரு என்ன திரும்ப சொல்லுவாரு, ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவும் சரி, அவங்க ஆட்கள் எல்லாம் அங்க கிளாஸ்க்கு போறவங்க எல்லாம் கோயில்ல அந்த காலம் சித்தர்கள்லாம் வந்தாங்க, அதனால பவர் இருந்துச்சு. இப்ப பவர் இல்லையா? ஏன்னா சித்தர்கள் வர்றது இல்லையா? சித்தர்களாலதான் கோயிலுக்கே பவர் வருதான். சித்தர்கள் கோயிலுக்கு போகலையா, கோயிலுக்கு பவர் கொடுக்கறதுக்காக போனாங்களாம். சோ எல்லாரும் பக்தி செய்ய கோயிலுக்கு போற மாதிரி சித்தர்களும் போனாங்க. இவங்க சக்தியை கொடுக்க போல. அப்ப என்ன சித்தர்கள் தெய்வங்களை விட உயர்ந்தவர்கள் அர்த்தமா? இல்ல, அவங்க அவ்வளவு தூய்மையா இருந்தாங்க. ஓகே, சித்தர்கள் தூய்மையா இருக்கிறாங்க. ஆனா காமத்தினால பிறந்தாங்க. காமத்தினால பிறந்து காமத்தில் விழுந்த பிறகு கூட சித்தர்கள் ஆகி இருப்பாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு காமம்னா என்னன்னே தெரியாது. இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே, வேற யாரும் இல்ல, நாம தான் அப்படி இருந்தோம் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்றதுக்குதான் இறைவன் கடைசியில வர்றார் சிவபெருமான். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். ஈஷா யோகால ஆதி யோகின்ட்டாங்க. ஆக்சுவலா யோகத்தை கத்துக் கொடுக்கிறாருன்றது உண்மைதான். பட் அவங்க சொல்ற மாதிரி சும்மா இருன்னு அவரு கத்துக் கொடுக்கல. அவர் கத்துக் கொடுக்கறதுன்னா என்ன நினைன்ற, உடலே இல்லாத சிவபெருமான் என்ன நினைன்ற. ஒரு வயோதிகர் உடல்ல அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் உடல் வழியா சொல்றார். சோ அந்த பிரம்மா வழியா இந்த ஞானத்தை கேட்கறவங்க பிரம்மகுமார் குமாரிகள். சோ சிவபெருமான் சொல்றது என்னன்னா, நான் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், நீங்க புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்கிறீங்க. உயிர், அதான் ஆத்மான்றோம். அதனாலதான் அங்க போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா நான்ற உணர்வுலதான் ஆரம்பத்துல இருந்து இங்க. அதனால்தான் காம கோபம் பற்றி பேராசாங்கன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆத்மா நினைக்கும் போது அவ்வளவு ஆனந்தம் வரும்.
உங்களுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அதனாலதான் அங்க எங்கேயும் கோயில் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்களே தான் ஆனந்தமா இருக்கிறீங்க. நீங்க எதுக்கு ஆனந்தத்தை தேடி போறீங்க, அமைதியை தேடி போறீங்க? கடவுளை கூட நினைக்க மாட்டீங்க. கவலைன்னு வரும்போதுதான் நீங்க எதையாவது தேட ஆரம்பிப்பீங்க. 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுது, ஆத்மான்றது மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வரும்போதுதான் காமம், கோபம், சுயநலம் இதெல்லாம் வருது. அப்பதான் துக்கம் வரும்போது கடவுளை தேடுறான். அப்பதான் கோயில், வேதங்கள் எல்லாமே உருவாகுது. அவங்களுக்கு காட்சியாக கிடைக்கும். தியானம், இந்த மாதிரி தியானத்துல எல்லாம் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. உட்காரும் போது அவங்களுக்கு டக் டக்குன்னு காட்சி கிடைக்குது. ஏதோ ஒண்ணு இருந்தது, இழந்துட்டேனேன்னு நினைக்கிறாங்க. சோ அப்ப அவங்களுக்கு காட்சி கிடைக்கும் போதுதான் கோயில் கட்டப்படுது, வேதங்கள்லாம் எழுதப்படுது. ஆனா இதெல்லாம் பண்றது மனிதர்கள். இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அப்படி இருந்தது நாம தானே இவங்களுக்கு தெரியாது. கிருஷ்ணரை பற்றி மகாபாரதம் எழுதுறாங்க இங்க. கிருஷ்ணர் வாழ்ந்தது 2500 வருடத்துக்கு முன்பு. 2500 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை பத்தி யாராலையாவது எழுத முடியுமா? இப்ப இருக்கிற நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எப்படி இறந்தாங்கன்னே யாருக்கும் தெரியாது. எப்படி அதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்களுக்கு வர காட்சியை வச்சு நிஜமாகவே நடந்துச்சுன்னு நினைச்சு எழுதிட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அங்க அமைதியாக ஆனந்தமாக இருந்தது. அதனாலதான் அதுக்கு பேர் சொர்க்கம். அடிச்சுக்கிறது, ராமருடைய மனைவியை கடத்திட்டு போறது, இதெல்லாம் நடக்கல. ராமர் இருந்தாங்க, சீதை இருந்தாங்க. 12 ராமர் சீதை இருந்தாங்க. ஏன்னா ராமர் சீதைன்றது ராஜ்யத்துடைய பேர். 1ஆம் பல்லவன் 2ஆம் பல்லவன் மாதிரி அந்த ராஜாவுடைய பேரு. 1ஆம் ராமர், 2ஆம் ராமர். அதே மாதிரி 1ஆம் நாராயணன், 2ஆம் நாராயணன்ட்டு 8 நாராயணன் இருப்பாங்க. அவங்களை கல்யாணம் பண்ண 8 பேரை தான் அஷ்டலட்சுமின்னு சொல்றோம். 8 லட்சுமி. சோ இது எதுவுமே எந்த வேதத்திலயுமே இருக்காது. இதெல்லாம் கடவுள் தான் இப்ப வந்து சொல்றேன். சோ அப்ப ஒரு இந்து மதம், சனாதனம் அப்படி இப்படின்னு சொன்னா முதல்ல இந்து மதத்துல உள்ள வேதங்களுக்கு இல்ல விளக்கம் கொடுக்கணும். நான் எந்த வேதமுமே படிக்கலன்னு படிச்சதே கிடையாது, பெருமையா சொல்லிக்கிறார். சத்குரு அப்படின்னு பேரை வேற வச்சுக்கிறார். சத்குருன்னா சத்தியமான குரு. அது கடவுள் மட்டும்தான் அந்த பேருக்கு தகுதியானவர். சத்கதி அடையிறதுக்கான, அதாவது ஆத்மாவுடைய உண்மையான கதி வழியை காட்டுபவர். எங்க ஒண்ணு மேல போகும் பரந்தாமத்துக்கு, அங்க இருந்துதான் ஆத்மா வருது. வரும்போது சொர்க்கமா இருக்குது, 2500 வருஷம் கழிச்சு நரகம் ஆயிடுது. காரணம் உடம்புன்ற உணர்வுக்கு வந்துடும். அப்பதான் காமம், கோபம், பற்று, பேராசை ஆங்கிறதுக்கு அடிமையாகி எல்லாத்தையும் இழக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா அழகு குறையும், ஆரோக்கியம் குறையும், செல்வம் குறையும், குணம் குறையும், சுயநலம் அதிகமாகும், நோய்கள் அதிகமாகும், அதிகமாகும். துக்கத்தின் உச்சத்துல இறைவன் வந்து இதுல இருந்து காப்பாத்துறதுக்காக நிறைய பாவம் செஞ்சுட்டீங்க, அதுக்கான தண்டனையை அனுபவிக்க உங்களால முடியாது, தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், கேக்குறீங்களா அப்படிங்கிறாரு. என்னன்னா, சொர்க்கத்துல ஆத்மான்னு பாத்தீங்க இல்லையா, அதே மாதிரி இப்பயும் ஆத்மான்னு பாருங்க. ஆனா இப்ப உங்களுக்கு அந்த சக்தி இல்லை. என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த சக்தி வரும்ன்ற. அவர் எப்படி இருக்கார்? செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கார். இதோடைய நினைவு தான் லிங்கம். இது தெரியாம புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்றாங்க, அசிங்கமான கதையெல்லாம் வேற சொல்றாங்க. தெரியாதனால மனிதர்களா இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க. சோ கடவுள் வந்ததுனால அவருக்கு வந்து மகிமை, இத்தனை கோயில்கள். அவர் ஞானத்தின் கடல், எதையும் படிச்சுட்டு சொல்லல. சயின்ஸ்ல கொஞ்சம் எடுத்துக்கிறது, இதுல கொஞ்சம் எடுத்துக்கிறது, வீடியோல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது, இததான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா ஆன்மீக குருக்களும். இதை பண்றதுல சுயமாக ஒரு ஞானத்தின் கடல், எப்பவுமே அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறார். இந்த ஞானம் எப்பவுமே ஏன் அவருக்கு தெரியுது தெரியுமா? அவர் பிறக்கிறது இல்லை. பிறந்தா அவரும் மறந்துடுவார். தாயின் கர்ப்பத்துல பிறக்கல, ஆனா வராரு. ஏன்னா இந்த ஞானத்தை அவர் கொடுக்கவே இல்லைன்னா அவர் ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதாவது ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள டைரக்டா பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்க, இதுதான் மெயினா சொல்றாரு. இந்த மந்திரம் தான் மகா மந்திரம் உலகத்திலே. மன்மனாபவன்னு கீதையில இருக்கும். இதோடைய அர்த்தம், உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க. இந்த மந்திரத்தை கொடுத்ததுனாலதான் அவரை மகிமை பாடுறோம். ஓம் நம சிவாயனா என்ன அர்த்தம்? சிவனே உன்னை நமஸ்கரிக்கிறேன். ஏன் நமஸ்கரிக்கிறீங்க? அப்படிப்பட்ட மகிமைக்குரிய காரியத்தை என்ன பண்ணார்? இந்த மந்திரத்தை கொடுத்ததுதான். என்னை நினைக்க நினைக்க அந்த சக்தி வரும். சோ கடவுளே நினைக்காம நீங்க பட்டுக்கு, இப்ப மாயாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு. மாயாண்டி மாயாண்டி மாயாண்டின்ட்டு நான் 21 நாளைக்கு 21 நிமிஷம் சொல்லிட்டேன்னா ஏதாவது நடக்கும் நினைச்சா உங்களை மாதிரி முட்டாள் யாராவது இருக்கிறாங்களா? அதை விட முட்டாள் இந்த மாதிரி குருக்கள், குருமார்களே முட்டாள்கள் தான். அதை ஃபாலோ பண்றவங்க அதை விட. என்ன பண்றது? சோ இதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி முட்டாளாகத்தான் நாங்களும் இருந்தோம். வானத்துல இருந்து நாங்க குதிக்கல. எங்க அப்பா சிவபெருமான் வந்து சொல்றார், உங்க அப்பா சிவபெருமான் வந்து சொல்றார் இல்லையா? உங்களுக்கும் அவர் அப்பா.
அது புரிஞ்சுக்கணும். கடவுள் எங்கும் நிறைந்தவர்ன்ற ஒரு தவறான எண்ணத்தினால வந்த வினை இதெல்லாம். இஷ்டத்துக்கு நதி சந்திக்கிறது. அவர் ஞான கடலா இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து ஞானத்தை எடுக்கிற நதிகள் நாம தான். சோ குழந்தைகளும் அப்பாவும் சந்திக்கிறோம். ஞான கடல் சிவபெருமானும் ஞான நதிகள் குழந்தைகள் ஆத்மாக்களும் சந்திக்கிறோம். இந்த கடைசின்னு ஒரு வருடம். இது பேர் சங்கம யுகம், சந்திக்கிற யுகம். அந்த இடத்துக்கு பேரும் சங்கமம்னு வாங்க. இந்த பிரயாக் அப்படின்னு சொல்றதே சந்திக்கிறதுன்னு தான் அர்த்தம். கும்பம்னாலும் சந்திக்கிறதுன்னு தான் அர்த்தம். இவங்க கும்பம்னா கலசம்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப அந்த கடலும் நதியும் சந்திக்கிறது அல்லது 2 நதிகள் சந்திக்கிறத வந்து அவங்க கொண்டாடுறாங்க. 144 வருஷத்துக்கு ஒரு தடவை வருதுன்னும் போது நம்ம ஆட்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பூ பூக்குதுன்னா அது சாதாரணமா கூட இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான், ஐயோ அப்படியா போய் பாக்குறது. 40 வருஷத்துக்கு ஒரு தடவை அத்திவரதர்னு போனாங்கல்ல, எல்லா கிருஷ்ணர் மாதிரி விஷ்ணு மாதிரி தான் அங்கேயும் இருக்க போறாரு. 40 வருஷம் கழிச்சு வந்த உடனே திடீர்னு வேற மாதிரி மாறிட போறாரா? அதுதான் எக்ஸைட்மெண்ட். கரெக்டா பிரதர் நீங்க சொன்ன மாதிரி அங்க எதுவும் இல்ல. இந்த 40 வருஷத்துக்கு ஒரு டைம் 144 வருஷம் டைம் அப்படிங்கும் பொழுது மக்கள் ஈர்க்கப்படுறாங்க. இனிமே நம்ம பார்க்கவே முடியாது, இப்பொழுதே பாத்திரலாம் அப்படின்ட்டு. இப்ப லாஸ்ட் டைம் அதாவது 144 ஒரு டைம் அப்படிங்கும் பொழுது இப்ப வாழ்ற யாருமே அடுத்த இதை பார்க்க முடியாது. அப்ப கண்டிப்பா இப்ப போய் பாத்திரலாம். லாஸ்ட் இயரை விட லாஸ்ட் டைமை விட இப்ப பர்சன்டேஜ் எவ்வளவோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க கணக்குப்படி. அப்ப இவங்களே ஒரு நியூஸ கிரியேட் பண்ணிட்டு மக்களை வர வைக்கிறாங்க. இது ஒரு யுக்தி இல்ல? கண்டிப்பா. அதுல பாருங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணது கவர்மெண்ட் 2000 கோடி, எக்ஸ்பெக்ட் பண்றது 2 லட்சம் கோடி. எங்க இருக்கு பாருங்க அந்த மக்கள் வரனால அங்க இன்கம். இதுல ஒரு பிசினஸ் இது இப்ப கவர்மெண்ட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி சாமியார்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் நல்ல லாபம் இருக்கும் ஒவ்வொரு இதுலயுமே. சோ இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இது எதனுடைய நினைவுனா இறைவனை நாம சந்திக்கிறது. இறைவனை விட்டு தண்ணியில நான் போய் தண்ணியில அந்த சகோதரி வெளிநாட்டுல இருந்து அந்த சகோதரி சொன்னாங்க, அப்படியே குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு சகோதரர் சொன்னார், அவரும் வெளிநாட்டுக்காரர். அப்படி மூழ்கின உடனே வா அதை வந்து விவரிக்க ரொம்ப கூலா தான் இருந்தது. பட் இருந்தாலும் மனசு வந்து இதமாக வெப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நத்திங் பிரதர், இது வந்து அவங்களுடைய பாவனை தான். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்கிறாங்க, இங்க கடவுள் வந்திருக்கிறாரு, அவரை தவிர எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கிறாங்க. பாவம், எவ்வளவு பெரிய கொடுமை இது. இன்னொன்னு பிரதர், ஒரு காமெடி வரும் ஒரு படத்துல, வடிவேல்னு நினைக்கிறேன், எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு அதோ அந்த மலை மேல கடவுள் பாருங்க, யாருக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி இப்ப எல்லாரும் அங்க போய் மூழ்கி எழுந்தது எனக்கு இப்படி ஆகுதுங்கும் பொழுது மத்தவங்களும் எனவே இல்லைனாலும் மனசுக்குள்ள இருக்குல்ல, ஆமா எனக்கு அப்படிதான் ஆனிச்சு, அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. இல்லன்னா வந்து டிவி காரங்க கேட்கும்போது எனக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகலைன்னா சொல்லுவாங்க, அது ஒரு சாது வேஷத்தை போட்டுட்டு இல்லையா? சோ இதுதான் முக்கியமான விஷயம். ஆனா பாவனையில சில சமயம் உங்களுக்கு அப்படி ஆன மாதிரி கூட தெரியும். இப்போ கோயிலுக்குள்ள போகும்போது வைப்ரேஷன் எல்லாம் இருக்குது இல்லையா? ஆனால் நீங்க இப்ப அந்த தண்ணியில மூழ்கிறதுனால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. ஆனால் இறைவனுடைய ஞானத்தில் மூழ்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஓகே சொர்க்கம் கிடைக்குது, தூய்மையாகிறீங்க, ஞானம் வந்து ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் மெயின். அப்ப அவருடைய நினைவில் மூழ்கிறோம். அதுதான் அன்பு கடலில் மூழ்கிறது, ஞான கடலில் மூழ்கிறது. இந்த அன்பு ஞானத்தை எல்லாம் கட் பண்ணிட்டு வெறும் ஸ்தூல தண்ணி கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறாங்க. மகாலய அமாவாசையிலயும் பண்ணுவாங்க, மாசி மகத்திலையும் பண்ணுவாங்க. இதேதான் அங்க பெரிய விஷயத்துல நடக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. இங்க நடக்கிற அதே ஃபங்க்ஷன் தான். சோ இங்க இருந்து அங்க போறாங்க. சோ எங்கெல்லாம் கூட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் போயிடுறாங்க மக்கள். ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கிறாங்க. ஆனா ஒரிஜினல் கடவுள் வந்து இருக்கிற இடத்துல 5 பேரு 6 பேரு வெறும் ஏழைகள் மட்டுமே கடவுளை அடையாளம் கண்டுக்கிறாங்க. சோ இப்படி இருக்குது. ஆனா இப்ப இறைவன் சொல்றது என்னன்னா, என் நினைவுல இருங்க. இதன் மூலமாக என்ன ஆகும்னா, உடல்ன்ற உணர்வை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிப்பீங்க. என்னை மட்டும் நினைச்சிட்டு இருங்க. அதாவது அவரையும் கோயிலுக்கு போயிட்டா வீட்டுக்கு வர்றது, கோயிலுக்கு போய் என் புருஷனை காப்பாத்து, பொண்டாட்டி காப்பாத்து, இப்படி கிடையாது. இறைவனை நினைக்கிறீங்க, லட்சியம் இருக்குது. என்ன லட்சியம்?
உங்களுக்கு தான் நீங்க நன்மை செஞ்சுக்க முடியும். உங்க பொண்டாட்டிக்கோ பிள்ளைக்கோ நீங்க அதை தான் அவனவன் சிலுவையை அவனவன் தான் சுமக்க வேண்டும்னு பைபிள் கூட போட்டிருக்கும். நீங்க இறைவனை நினைக்க நீங்க தூய்மையாவீங்க. அதிகபட்சமா இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் உங்களால, இல்லையா? ஆனா இன்னொன்னும் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்னா, நீங்க இப்படி இறைவனை நினைச்சு நினைச்சு உடல் உணர்வை முற்றிலும் மறக்கிற நிலை கடைசியில அடைவீங்க. சோ அந்த லட்சியம் ஃபுல் ஆத்ம உணர்வு அந்த ஜோதி சொரூபமாகவே உணர்வீங்க. அப்ப நிறைய பேருக்கு உங்களுக்கு உடல் வெறும் சத்தம் மட்டும் கேட்கிற மாதிரி எல்லாம் இருக்குமோ, அல்லது ஒலியாக காட்சியெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்குமே இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா அந்த நேரம் தான் உலக அழிவு வரும். இப்பயே நடந்துட்டு இருக்கிறது பாக்குறோம். சோ அந்த உலக அழிவின் பொழுது எல்லாம் எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க. இந்த ஞானம் எல்லாம் சாமியார் பின்னாடி போனவங்க தான். அதை இப்ப ஈஷா சத்குரு கிட்ட போய் ஒரு பொண்ணு கேக்குது, எங்க அப்பா இறந்துட்டாரு, என்னென்னமோ தியானம் எல்லாம் ட்ரை பண்ணி எதுவுமே வேலைக்கு ஆகல சத்குருன்னு அழுவுது. அது சொல்றாரு, இறந்தவங்க வரவாம போறாங்க, ஏமா மறந்துடுமான்று. இத டாக்டர் சொல்லுவார். இதுக்கு எதுக்கு ஆன்மீக குரு இல்லையா? அப்ப அவருக்கும் தெரியாது. இதுதான் உண்மை. அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, என்னை மட்டும் நினை செய், மற்றவரோட பற்று வைக்காத, கடமை செய், பார்த்தா ஆத்மாவை மட்டும் பாரு. அந்த ஆத்மா எப்பவுமே இருக்குது. வேற ஒரு உடம்புல இருந்து வேற ஒரு குடும்பத்துல கணவனாக, மனைவியாக, குழந்தையாக ஏதோ என்னென்னமோ உறவுல இருந்துச்சு. இப்ப இங்க வந்து இருக்குது 24 இங்கே நிரந்தரமா இருக்க போறது இல்ல. அதோடைய டைம் முடிஞ்சதே டக்குன்னு போயிடும். இந்த உணர்வோட நீ பழகுனா, நீ இந்த உணர்வு இல்லாட்டினா கூட உடம்ப பார்த்தா உனக்கு பற்று வந்துடும். சோ இந்த உணர்வும் இருக்கணும், வந்திருக்கிறது ஆத்மான்றத பார்க்கணும். அந்த உடம்பு எவ்வளவு அழகா இருக்கட்டும், எவ்வளவு நல்லா வேணாலும் நடந்துக்கட்டும், அன்பா இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதோடைய நடிப்பு இங்க நடிக்குது. காலேஜ் ஹாஸ்டல்ல பசங்க அப்படி ஜாலியா இருக்கிறதுனால அதுல ஒருத்தன் இறந்துட்டா ஒருத்தன் ஒன்னும் அழ போறது கிடையாது, இல்லையா? அது எப்படின்னா என்னதுன்ற உணர்வு அங்க இல்லாம இருந்துச்சு. அந்த எண்ணத்தை நீங்க வளர்க்கவே இல்லை. ஜாலியா சுத்துறீங்க, எல்லாம் பண்ணீங்க, இறந்துட்டா சரி பாவம், போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். ஆனா இங்க நீங்க என்னதுன்னு நினைக்கிறதுனால பைத்தியமே பிடிச்சிடுது. அதுவும் குழந்தைங்களாம் இறந்தா அவ்வளவுதான். சோ அதனாலதான் அதை கட் பண்ண சொல்றாரு. கட் பண்ணி நீ எந்த உறவு எல்லாம் வைக்கணும்னு ஆசைப்படுறியோ அந்த உறவெல்லாம் என் மீது வை. அந்த உறவு 100% பக்காவா இருந்தா எப்படி இருக்கும்? அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். கடவுள் சொல்றார், உயிரோட்டமா வந்து சொல்றார். ஏன்னா அவர் உடல் எடுக்கல, உடல் கிடையாது. எந்த உடல்ல வேணாலும் அவர் பிரவேசமாகி உங்ககிட்ட அன்பை காட்ட முடியும். இந்த உடம்பு கூட உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்க உடம்பையே பயன்படுத்தி உங்க வீட்டிலேயே சமைச்சு வச்சுட்டு போயிடுவாரு. ஆச்சரியமா இருக்கும். வேற யாரோ வந்து சமைச்சு கொடுத்தா மாதிரி இருக்கும்னு கடவுள் கேரண்டி கொடுக்கிறார். கடைசி நேரத்தில் உலக அழிவு நேரத்தில் வரப்போகுது இப்ப. அப்ப அந்த உலக அழிவு நேரத்தில் கூட நீங்க இறைவன் நினைவுல இருக்கும் பொழுது டக்குன்னு ஒரு கனவு வர்ற மாதிரி காட்சி கிடைக்கும். சொர்க்கத்திலேயே இருக்கிற மாதிரி சுத்தி அழியுதுன்றது உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா உலகம் அழியும், ஆனா சிவன் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுவார் பார்வதி தேவிய தோல்ல போட்டுக்கிட்டு சத்தியாக. ஆனா அதுல வந்து கோபத்துல ஆடினார் அப்படின்னு காட்டுவாங்க. கோபத்துல டான்ஸ் ஆடுவாங்க, சந்தோஷமா இருந்தது டான்ஸ் ஆடுவாங்க. யாராவது கோபத்துல டான்ஸ் ஆடுவாங்களா? இல்லையா? அப்ப அது உண்மையில் நாம இறைவனுடைய நினைவுல இருக்கும்போது ஆத்மா ஆனந்தமாக இருக்கிறது, உடலால ஆடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. சோ அப்ப ஆனந்தமாக இருப்போம். ஆனா இங்க ஒட்டுமொத்தமா உலகம் அழிஞ்சிட்டு இருக்கோம் உங்களை சுத்தி. அப்படியே ஆனந்தமாக ஆத்மா டக்குன்ட்டு மேல போயிட்டு இந்த பூமி சொர்க்கமான பிறகு வரும். எந்த வலியும் இருக்காது. சாமியார் பின்னாடி போனீங்கன்னா அந்த சாமியார்களே கடைசியில படாத பாடுபடுவாங்க. ஏன்னா தன்னை பகவான்னு, சத்குருன்னு, சுவாமின்னு என்னென்னமோ நான் கடவுள்னே எடுத்துட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்குலாம் பயங்கரமான தண்டனை கிடைக்கும். அவர்களுக்கும் தண்டனை கொடுத்த பிறகு கடவுள் தான் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து மேல அழைச்சிட்டு போறாரு. இப்ப கடவுளை பிடிப்பீங்களா இவங்களை பிடிப்பீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். இந்த 21 வருதுல்ல பிரதர், அதுக்கு ஏதாவது ஆழமான ரகசியம் இருக்கா? 21 நாள்ன்றது பக்தியில ஃபேமஸ். 21 தடவை சுத்தணும் அப்படின்றது பக்தியில ஃபேமஸ். அப்ப 21 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தில் நாம எடுக்கிற பிறவியின் எண்ணிக்கை 21 பிறவி. சத்தியுகத்துல 8 பிறவி, திரேதாயுகத்துல 12 பிறவி, இப்ப எடுத்திருக்கிறோம் பாருங்க, இத சொர்க்கத்தை விட உயர்ந்த பிறவி. பிரம்மாவின் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டு எடுத்த பிறவி, கேட்ட பிறகு இது மொத்தமா சேர்த்தா 21 பிறவி. சோ இதோடைய நினைவு தான்
21 அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சோ அதனால 21 நிமிஷம் இறைவனை நினைச்சா போதுமா? அடுத்த கேள்வி வரும். சரி, ஓம் நம சிவாய சொல்ல தேவை, இறைவன் நினைக்கிற 21 நிமிஷம் நினைச்சா போதுமா அப்படின்னா, 2500 வருடம் செய்த பாவத்தை 21 நிமிஷத்துல நீங்க அழிச்சிடுவீங்களா? இல்லையா? சதா நினைவுல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு ஈஸி கிடையாது. இதுக்கு முன்னாடி நினைச்சதெல்லாம் ஞாபகம் வரும். திரும்ப 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 புத்தியோ இறைவனோடு இணைச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லையா? செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்காரு, நான் இங்க நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். உடம்பு இருக்கிறதே மறந்துருங்க. யாரை பார்த்தாலும் அந்த ஆத்மா புருவ மத்தியில தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். சோ இந்த பயிற்சியை நீங்க பண்ண பண்ண ஆத்மா தூய்மை அடையும். கும்பமேளாவில முழுகிறதுனால ஆத்மா தூய்மையாக, உடம்பே தூய்மை ஆகுமான்றது ஒருவேளை தண்ணி நல்லா இருந்தா உடம்பு வேணா தூய்மை ஆகலாம். பட் ஆத்மா தூய்மையாக, ஆத்மால தானே பாவம் இருக்குது. பாவம்ன்றது காமம், கோபம், பற்று, பேராசை சார்ந்த எண்ணங்கள் ஏற்கனவே இருக்குது. அதோடைய ட்ரிகர் வந்தோடனே டக்குன்னு எகிருது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த ட்ரிகர் வரத்தால இவங்களே காசு கொடுத்து தியேட்டர்ல போய் வளர்த்துக்கிறாங்க. இல்லையா? பயம் வரணும்ன்றதுக்காக பேய் படம் பாக்குறது, கோபம் வரணும்ன்றதுக்காக மாஸ் ஹீரோ படத்தை பாக்குறது, காமம் வரணும்ன்றதுக்காக ஆபாச படத்தை பாக்குறது, எல்லா பேயும் இவங்களே தூண்டி விட்டுக்கிறாங்க. இந்த பேயெல்லாம் ஓட்டுறதுதான் பாவத்தை அழிக்கிறது. அதுல போய் முழுகுனா அப்படி ஆகிட முடியுமா? இல்லையா? சோ நம்ம அடுத்தது வந்து இந்த நாகசாதுவை பற்றி பார்ப்போம். நிர்வாண சாமியார்கள், அவர்கள் காமத்தை வென்றுட்டார்களா? ஏன்னா நிர்வாணமாவே இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் வரும். சோ இதை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். இறைவன் கொடுக்கிற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் சென்டர்லயும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. முரளின்னு சொல்லுவோம். அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். சாரம் இதுதான். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பான அன்பா இறைவனை நினைக்கணும். எந்த வேதத்திலும் இறைவன் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காருன்னு சொல்லப்படல. கடவுள் எப்படி இருக்காருன்னே சொல்லாத ஒரு வேதம் எப்படி கடவுளோட இதா இருக்க முடியும்? எந்த மதமா வேணாலும் இருக்கட்டும். இல்லையா? கடவுள் வந்து முதல்ல அவருடைய, அதுதானே $1 பில்லியன் கொஸ்டின். அவர் எப்படி இருக்கிறாரு, எங்க இருக்கிறாருன்றது அவரே வந்து சொல்லி நம்மள அழிச்சிட்டு போனாதான் உண்டு. நீங்களா 21 தடவை இதை பண்ணாலும் அதை பண்ணாலும் எதை பண்ணாலும் மேல எல்லாம் போக முடியாது. மீண்டும் இங்க பிறந்துடக்கூடாது. ஏன்னா உலகம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது. இல்லையா? கடைசியில சாப்பாட்டுக்கு இப்ப பாருங்க, அமெரிக்கா 10 எரியுது, வீடு புந்து கொள்ள அடிக்கிறான். எவன் எரிஞ்சா நமக்கு என்னன்னு கம்முன்னு இருக்கிற இடத்து இவன் பத்த வைக்கிறான். நெருப்பு பார்த்தோன்னே ஓடிடுவாங்க நம்ம திருடலான்ட்டு. அந்த மாதிரி நிலை இன்னைக்கு இருக்குது. சோ இந்த நிலையில இருக்கிறவன் எப்படி சொர்க்கத்துக்கு வர முடியும்? அது அவனுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குள்ளயும் இருக்கிற விஷம் அந்தந்த சூழ்நிலை வரும்போது தெரியும். சோ அப்ப அதுல இருந்தெல்லாம் நீங்க தப்பிக்கணும், இறைவனை மட்டும் கெட்டியா நீங்க புடிச்சுக்கணும். ஏன்னா இது ஆல்ரெடி நெருப்பு வச்சாச்சு. அப்படி புரிஞ்சுக்கோங்கன்ற. அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வச்சாச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப உங்களுடைய புத்தி அதுல இருந்து விலக்கி இறைவனை மட்டும் பிடிங்க. ஏன்னா நீங்க பிடிச்சிட்டு இருக்கிற எல்லா ஆதாரமும் தற்காலிகமானது, அழிய போகுதுன்ற. அப்ப அந்த நேரம் துடிப்பீங்க, ஐயோ என்ன நம்ம பிடிச்சதெல்லாம் முழுகுதுன்ட்டு. கெட்டியா இறைவனை பிடிங்க. அதுதான் பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து சிவன் கையை கொடுத்து தூக்குற மாதிரி, இயேசு கையை கொடுத்து தூக்குற மாதிரி எல்லாம் போட்டோ ஃபேமஸா இருக்கும். அப்படி தூக்குறதுக்காக அவர் கையை கொடுக்கிறார். இல்ல நான் மனுஷன் கையை தான் பிடிப்பேன்னா நாங்க என்ன சொல்ல முடியும்? இல்லையா? ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவனுடைய நினைவிலே இருங்க. உங்களையும் ஆத்மான்னு உணருங்க, பிறரையும் ஆத்மான்னு நினைங்க. இவ்வளவுதான் இறைவனுடைய செய்தி. இங்க தெரியாததுனால்தான் இத்தனை கலவரம் நடக்குது. இவ்வளவு செலவு பண்ணிட்டு இந்த கோயில் அந்த கோயில், இந்த நாடு அந்த நாடு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாவம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.